என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவினை கொண்டு வரவேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் வந்துவிட்டது. ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த தாயானவளின் கடமை அல்லவா? நேரம் காலம் பார்த்தும் பார்க்காமல் அம்மா உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து இதை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவன் நோட்டமிட்டு சென்று கொண்டிருந்தான் என்று முன்பாகவே உனக்கு எச்சரித்திருந்தேன். ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டான். அவனினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை. நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்துவிட்டேன். என் குழந்தையே, என்ன நடந்தது? இவர் யார்? என்ன செய்கின்றார்? எந்த விஷயத்தை உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றார்? அதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுப்பது போல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடித்தம் உன்னை வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது. ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம். தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம். இந்த நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும். அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. இது உனக்கு பிரச்சனைகள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட நீ தெரியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம். என் பிள்ளையே, எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது. ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகின்றார் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களையெல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக்கூடாது. அதிகமாக சிரித்து பேசுகின்றவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடாதே. ஏன் தெரியுமா? இக்கட்டான நிலை வரும்பொழுது, உண்மையாகவே உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனது என்னவென்று உனக்கு புரிய வரும். அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ சற்று பொறுத்திருந்து பார்த்துவிட்டாலே போதும். உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, எப்பொழுதும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்த்தால் மட்டும்தான் ஒருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள். இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் என் குழந்தையே, இவர்களை நம்பி நீ ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்துவிட்டது அல்லவா? அப்படியானால் அதே தைரியத்தோடு உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள். என் பிள்ளையே, உன்னுடைய
இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஆண். உன் இல்லத்தை சில காலமாக நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார். உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக அதனை வந்துவிடுகின்றார். என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுக்கின்றார். அவருக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது. உன் இல்லத்தில் கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம். அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாகவே சிந்தித்து சிந்தித்து உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார். என் குழந்தையே, எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும், உன் இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை. அது மட்டும் அல்லாமல் இத்தனை நாளும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்தி கொள்வோம். நாம் நமக்குள் 1000 தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விடமாட்டோம் என்கின்ற எண்ணம், அந்த ஒரு விஷயம்தான், அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அருகில் இருக்கின்ற இவனுக்கு அது அத்தனை பொறாமை எண்ணங்களை கொடுக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களால் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது, இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்படியானால் ஏதாவது எப்படியாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். எல்லோருக்கும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள். அதாவது துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்பொழுதுதான் மனது நிம்மதியில்லாமல் போகும். அது மட்டும் அல்லாமல் வாழ்க்கையே விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அல்லவா? அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும். இருக்கின்ற இவன் கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றான். இவளினுடைய எண்ணத்தை உன் தாயானவள் நான் நிறைவேற்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் இல்லத்தை நோக்கி வந்ததும் அவன் எடுத்தது என்னவென்றும் நான் சொல்கின்றேன். அதன் பிறகு நீ உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். சில நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற இவனிடத்தில் உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதனை நீ இவனிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்றாய். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்ததனாலேயே என்னவோ இவர்களிடத்தில் இருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய். ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே? நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க வேண்டுமே அந்த அளவிற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? சர்வசாதாரணமான விஷயம் அல்ல, அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம். என் பிள்ளையே, உன் துணையிடத்திலும் சரி, உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரை பற்றி என்ன பேசினாலும் சரி, அதை அவர்களிடத்தில் அப்படியே நீ சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத சில வார்த்தைகளையும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயார்
தயாராகி விட்டார்கள். மேலும் உன் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்திலிருந்து எடுத்து சென்றது நேர்மறையான சிந்தனைகளை. அதாவது என் குழந்தையே, பிரச்சனைகள் என்னவானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உன் குடும்பத்திற்கு இருந்தது. ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்ற ஒன்று வரும்பொழுது ஒருவருக்கொருவர் அதனை விட்டு கொடுத்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியது எல்லாம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை உன் குடும்பத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். அதனால் என் தங்க குழந்தையை, இனிமேலாவது இந்த விஷயத்தில் எல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு இன்று ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதனை நீ கவனமாக கேள். உன்னை விட்டு மற்றவர்களின் தீய சக்தியால் பிரிந்து சென்ற உறவு தன் தவறை உணர்ந்தது மட்டுமல்லாமல் அவர்களின் சூழ்ச்சியிலிருந்து வெளிவந்து விட்டார். இந்த நல்ல செய்தியை உனக்கு சொல்வதற்காகத்தான் உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு மிகவும் மனசந்தோஷத்தை கொடுக்கின்றது அல்லவா? நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த ஒரு நல்ல செய்தியை கேட்டு நீ மனமகிழ்ச்சியோடு இரு என் குழந்தையே. அதுதான் உன் அம்மாவிற்கு வேண்டும். எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்றாகத்தானே நடக்கும். இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இது ஒன்றுதான் காரணம். இன்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது நான் சொல்ல வந்திருக்கின்றேன். அது யார் என்பதனையும் உன்னிடத்தில் காண்பித்து கொடுத்து உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னுடைய அடுத்தடுத்த செயல்களில் நீ கவனமாக செயல்பட வேண்டும் என் தங்கமே. அதற்காக உன்னிடத்தில் எச்சரிக்கை விடுக்கவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன், துன்பங்களை அனுபவிக்கின்றேன். இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றேன் என்று என்னிடத்திலே நீ அழுது கொண்டு கூறினாய் அல்லவா? அதற்கு காரணம் என்ன என்று கேட்டும் நீ அழுதாய் அல்லவா? அதற்கெல்லாம் உனக்கு பதிலைத்தான் இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கு பிரச்சனைகள் எப்படி வருகின்றது என்று உனக்கு தெரியாமல் போனாலும் இந்த அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் உனக்கு அதனை யார் என்று அடையாளம் காண்பிக்கின்றேன். அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீயே ஒதுக்கி வைத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உன் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் என்பதே இருக்காது என் தங்கமே. உன் அம்மா சொன்னவுடன் இப்பொழுது நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? யாராக இருக்கும்? யார் நமக்கு இத்தகைய துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் யார் காரணமாக இருக்கின்றார்கள் என்று என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? என் செல்லமே, யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு நிற்கின்றாய் அல்லவா? என் குழந்தையை, அவசரப்படாதே. உன் அம்மா நான் உனக்கு அவற்றை நிச்சயமாக யார் என்பதனை அடையாளம் காட்டி விடுகின்றேன். எங்கு இருக்கின்றார்கள் என்றும் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். அது யார் என்று உனக்கு தெரிகின்ற வேளையில் நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடையப் போகின்றாய். அவர் எங்கு இருக்கின்றார் என்று தெரிந்தால் இன்னும் மேலும் அதிகப்படியான ஆச்சரியங்களை நீ அடையத்தான் போகின்றாய் என் குழந்தையே. ஏனென்றால் அவர் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர், எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர். அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்லமே.
நீ நிச்சயமாக அவர் யாரென்று தெரிந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் அம்மா என்னுடைய பேச்சினை கேட்டு நீ உன் வாழ்க்கையிலிருந்து அவர்களை சர்வ நிச்சயமாக விரட்டி விடுவாய் என்ற நம்பிக்கை இந்த அம்மாவிற்கு முழுமையாக இருக்கின்றது என் தங்கமே. அதனால்தான் உன் அம்மா இப்பொழுது இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு உன்னிடத்திலே பேசுவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. நீ நினைத்ததையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டுமானால் நீ இதனை எனக்காக செய்தாக வேண்டும். இந்த அம்மா என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேனோ அதுபோலத்தான் மிகப்பெரிய உத்திரவாதத்தினை நீ என்னிடத்திலே தர வேண்டும் என் குழந்தையே. நீ இதனை செய்து முடிப்பாய் என்ற நம்பிக்கை என்னிடத்திலே இருக்கின்றது என் தங்கமே. அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்கின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது. அவர் வேறு எங்கும் இல்லை, அவர்கள் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகளில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாரும் கிடையாது, உன்னுடைய முன்கோபம்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு மிகப்பெரிய காரணமாக மாறி இருப்பது. அதுதான் உன் அம்மா நான் உனக்கு வெளிப்படையாக உணர்த்துவதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே. முன்கோபத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்துவதோ மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி உன் மீது தேவையில்லாத ஒரு பின்பத்தை உருவாக்குகின்றது. அந்த பின்பத்தை வைத்து கொண்டுதான் உனக்கு அதிகமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு கவனக்குறைவினால் நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டாய், ஆனால் அந்த வார்த்தை வாழ்க்கையையே அழித்துவிடும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல அவசரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலேயே நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன்னிடத்திலே சொல்வேனே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் உன் அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் என் தங்கமே. நான் சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு. உன்னுடைய உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகளை உன்னிடத்தில் வெளிப்படுத்தப் போகின்றேன் என் தங்கமே. அவரின் மனதில் என்ன இருக்கின்றது தெரியுமா? பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் மறுமுறை வேறு பிரச்சனை வந்து விடுகின்றது. இது போல பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுகின்றது. அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது என் தங்கமே. வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கின்றது. இது போல நிம்மதி இல்லாமல் எத்தனை நாள்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது? எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்றுதான் அங்கே அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீ அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர்கள் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கின்றது என்பதனையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பதையும் தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். தன் வாயில் சொன்னால்தானே அவர்களுக்கு எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும். நாம் அதை பேசுவதற்கான வாய்ப்புதான் கிடைக்கவில்லையே என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் அவர்களிடத்தில் இருக்கின்றது. தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை, சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் இருக்கின்றது. நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகின்றோம், யாரை பற்றி பேசுகின்றோம், யார் முன்னால் பேசுகின்றோம் என்று எதையுமே சிந்திக்காமல் பேசும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையெல்லாம் கொடுத்திருக்கின்றது. இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? அம்மாவே எதையெல்லாம் பிரச்சனைகள் என்று ஒதுக்கி
ஒதுக்கி இருக்கின்றேனோ? நான் ஒதுக்கிவிட்டு வந்த பிறகுதான் அத்தனை கஷ்டங்களும் எனக்கு திரும்ப வருகின்றது. அவர்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று சில விஷயங்கள் புரிந்தாலும், பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னால் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியவில்லை. கோபமே வரக்கூடாது என்று உன் அம்மா நான்